எல்லோருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் 27 யோகங்களில் ஒவ்வொன்றாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். அதற்கு முன்பாக இந்த நன்னாளில் எல்லோரும் இறைவனர்களால் நன்றாக இருக்கும். இந்த 27 யோகங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருப்பதில் இப்போது 18வது யோகம். அது என்னவென்றால் வரியான் யோகம். என்ன இவர் புதுசா ஏதோ ஒன்று சொல்றாரே நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் 27 யோகங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இந்த யோகத்தை பத்தி பார்ப்போம். இந்த வரியான் யோகத்தின் அதிதேவதை யாருன்னு கேட்டீங்கன்னா குபேரன். குபேரன்னா நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, செல்வம் செழிக்கக்கூடிய ஒரு தேவதை. நீங்க இந்த வரியான் யோகத்துல பிறந்தீங்களா அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா செல்வம் செழிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு. இப்ப லட்சுமி செல்வத்தை கொடுக்கும், மகாலட்சுமி. அந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குபேரன். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அடங்கியிருக்கு. குபேரன் பணத்தை தரல, செல்வத்தை தர்றது அந்த மகாலட்சுமி நாராயண மூர்த்தி. அவங்கதான் பணத்தை தர்றாங்க நமக்கு. அதனால்தான் விஷ்ணு பகவான் நாராயணா காக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றது. அந்த பணத்தை ஒரு ஜாதகர் சேர்த்து வைக்கிறாரா, பாதுகாக்கிறாரா அப்படின்னா அவருக்கு இந்த குபேரனுடைய யோகம் இருக்கணும். மகாலட்சுமி யோகம் மட்டும் இந்த பத்தாது. சரி, அதை பத்தி பார்ப்போம். இப்ப இந்த குபேரன் யாருங்கிறத முதல் பார்ப்போம். குபேரன்கிறவரு சிவனின் அருளை பெற்றவர். கைலாய மலை, இமயமலை பக்கத்தில் இருக்க பதிலா அங்க இருக்கிறதாக சொல்லப்படுறாங்க. இந்த குபேரன்கிறவர், அவர் நீங்க போட்டோ எல்லாம் பார்த்துப்பீங்க, பெரிய வகுறு இருக்கும். இவருடைய வேலை என்னன்னா ஒரு பணத்தை பாதுகாக்கிறது எப்படி அப்படிங்கிறது அவர் வேலை. பாதுகாக்கக்கூடியவர். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. பொதுவா பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருமே செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுல தவறில்லை. ஏன்னா இந்த வாழ்க்கைக்கு, இகலோக வாழ்க்கைக்கு அது ஒரு பகுதி வேண்டும். அப்ப இந்த வரியான் யோகம்ங்கிறது ஒரு மனிதனை ஒரு உயர்த்தும் யோகம். பணம் நிறைய செல்வ செழிப்பு இருந்தாலே ஒரு தனியா ஒரு அடையாளம் தெரியும். இந்த போரார் பத்தி அவர் தான். மற்ற விஷயங்கள்லாம் தனி. பணம் நிறைய இருந்தாலே சமுதாயத்துல ஒரு கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, அந்த இவர் தான், இந்த போரார் பாருங்க அவர் தாங்க, இந்த வர்றாருங்க அவரு, இதெல்லாம். இப்ப இந்த குபேர யோகம் சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இதற்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா மனோதைரியம், ஒரு லட்சியம். அதாவது இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கோல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த லட்சியம் அப்படின்னு எடுத்துட்டா, நம்ம எடுத்துக்கொண்ட பாதை ஒரு கோல்னு எடுத்துக்கிட்டா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பேசுவோம். சிவபெருமான் ஏன் நடனம் ஆடுகிறார் அதை பற்றி பார்ப்போம். சந்தோஷமா இருந்தாதான் நடனம் வரும். நடனம் என்பது ஒரு கலை, அதில் இசை இருக்கின்றது, அனைத்தும் இருக்கின்றது. அப்ப சந்தோஷமா இருக்கார் சிவபெருமான். அவர் ஒருத்தர் நடனம் ஆடுவார். இந்த பிரம்மா என்ன செய்வார்னா கையில ஏட்ட வச்சுக்கிட்டு அப்படியே ஏதாவது சிந்திச்சுக்கிட்டு கண்ண மூடி சிந்திச்சுக்கிட்டே ஒரு தாமரை மலர் மேல உட்காந்துருப்பார், அமைதியா இருப்பார். இந்த விஷ்ணு என்ன பண்ணுவார்னா ஒரு புன்னகையோட உலகத்தை பார்த்துக்கிட்டு அவர் படுத்து மேனிக்கு இருப்பார். இவர் உட்கார்ந்து மேனிக்கு இருந்தா அவர் படுத்து மேனிக்கு இருப்பார். சயன யோகத்தில் இந்த சிவன் மட்டும் டான்ஸ் ஆடுவார். எதுக்குங்க சிவன் டான்ஸ் ஆடுறாரு? நம்ம இப்ப யோசிச்சிருக்கோமா? இதன் பின்னாடி புராண கதைகள் நம்ம இந்து மதத்துல நிறைய இருக்கு, நம்ம சாஸ்திரத்துல நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் இப்ப பேசலாம். சுருக்கமா பார்ப்போம். சிவனை கும்பிட்டா சோழன் கவிப்பாரு, சிவனை கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப தவறுங்க. ஏன்னு சொல்றேன்னா, ஏன் அவரு நடனம் ஆடுற மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்கிறாருன்னா, நீ சந்தோஷமாயிருந்தாங்கிறார். நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்மளால முடியும், அது ஒரு உணர்வு. நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷமா இருக்கிறது இல்ல. அப்ப சந்தோஷமா ஏன் இருக்கிறது இல்லைன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு கோல், ஒரு லட்சியம், அதை அடையிற வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்க மாட்டோம்னு சொல்லி நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடும். அப்ப அதை அடையிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம்னா எப்படி சார் உங்களுக்கு லட்சியம் வேலை செய்யும்?
அதாவது இதுக்கு திட்டமிடல். நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா ஒரு திட்டமிடல் எப்படி செய்யறது, ஒரு பிளானிங் கிளீனா வரும். அதே மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடு வரும், செல்ஃப் கண்ட்ரோல். அப்ப டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அதை நீங்க யோசிக்க முடியும், அதுக்கு ஒரு பிளானிங் பண்ண முடியும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் வந்தாலே சந்தோஷமா இருப்பேன்னா முதல் பணம் வர்றதுக்கான வழியவே நீங்க கண்டுபிடிக்க முடியாது, அதை இழந்துருவோம். அப்ப அது திட்டமிடலும் சுயக்கட்டுப்பாடும் வரணும்னா நம்ம முதல் சந்தோஷமா இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தா பணம் வந்துடும். ஏன்னா ஒரு திட்டமிடல், சுய கட்டுப்பாடு. 2 வருஷத்துல நானும் ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், ஒருத்தர் 5 லட்ச ரூபாய் சேர்த்து வைக்கணும், ஒருத்தர் இந்த 2 வருஷத்துக்குள்ள நான் ஒரு இடம் வாங்கணும், இன்னொருத்தர் நான் இந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு வாகன இடத்த வீடு கட்டிடணும், நான் 2 வருஷத்துக்குள்ள என் மகளுக்கு ஒரு 10 பவுன் நகை. இப்படியே நிறைய திட்டமிடல் இருக்கும். திட்டம் போடணும், அதற்கு என்ன வழியோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமே இல்லாம கிடைச்ச பிறகுதே சந்தோஷப்படுவேன்னா அந்த திட்டமிடல் வெற்றி அடையாது. அதனால சிவபெருமான் என்ன சொல்றாரு, முதல் நீ சந்தோஷமாயிடலாங்கிறாரு. அதனால நடந்த மாறுறாரு. அப்ப சந்தோஷமா இருந்தா எல்லாமே கிடைக்கும். அதுதான் சிவன் சொல்றாரு, நீ சந்தோஷமா இருந்தா உனக்கு எல்லாமே கிடைக்கும். நானே குடிப்பேன் பாரு. அவ யாரு? சந்தோஷம்ங்கிறது சிவன். சிவனுக்கு இன்னொரு பேர் சந்தோஷம் வச்சுக்கோங்க. அப்ப நீங்க நம்ம என்ன பண்ணணும், இந்த திட்டமிடல் எது வேண்டும்னு நினைக்கிறோமோ, இவ்வளவு நாளுக்குள்ள இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தவறா போயிடக்கூடாது. வைராகியம் சொல்றாங்க, அது இல்லாம போயிடக்கூடாது, அது இருந்துட்டே இருக்கணும். அதே மாதிரி சிக்கனமா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பூரா பார்க்கணும். இப்ப இந்த பணம் எங்க போகுது எங்க வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இதை பூரா கையாளணும்னா நீங்க மனசுல வந்து சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், அதை பத்தி சிந்திக்கணும், ஒரு திட்டம் போடணும். எது மைனஸோ அதை பூரா நம்ம க்ளோஸ் பண்ணணும், டிலீட் பண்ணணும். பணம் வர்றதுக்கு தடங்களா இருக்கிற மைனஸ் பாயிண்ட் பூரா டிலீட் பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா பணம் வரும். முதல் வர்ற பணத்தை சேமிக்கிறது குபேரனுடைய வேலை. அப்ப குபேரனை வச்சு ஏன் கும்பிடு சொல்றாங்கன்னா, அவர் கும்பிடுறப்ப அதை சேமிக்கிறதுக்கான அறிவை அவர் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கையிலே அவரை வச்சு கும்பிடுறது. ஆனா பணம் அவர் தர மாட்டார், லட்சுமி தரும். அதனால இந்த குபேரனின் அருள் பெற்ற அதிதேவதையாக இருக்கக்கூடிய வரியான் யோகத்தில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சந்தோஷமாக இருப்பார்கள், ஒரு தனித்தன்மையானவராக இருப்பார்கள். அவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே சோகத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. மற்றவங்க வந்து பார்த்தா அவங்க ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. இவர் மட்டும் இப்படி இருக்காரு சந்தோஷமா அப்படின்னு நினைப்போம். ஏன்னா அவர் சந்தோஷமா இருந்தாலே இப்ப நமக்கு சொன்னது கூட அவர் நிறைவேற்றுறதுக்கு ஒரு கடைபிடிக்கிறதுக்கு ஒரு பாதை கிடைக்கும். அந்த பாதையை யாரு கொடுக்குறா? சந்தோஷமா இருந்தா கிடைக்கும். அப்ப முதல்ல நம்ம இந்த கடன் வாங்குற போது நிறுத்தணுங்க. கடனை வாங்கி ஒரு பொருளை வாங்கினா எதுக்குங்க? அந்த பொருளை வாங்கினா சந்தோஷமா இருக்கு, நம்மளுக்கு ஒரு சிரிச்சு வாங்கினா சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம். யாருங்க சந்தோஷமா இருப்பா? நம்மளுக்கு பொருளை கொடுத்தவன் கடன் கொடுத்தவனே சந்தோஷமா இருக்கான், நம்ம சந்தோஷத்தை இழந்துருவோம். முக்கியமா படிக்க வைக்கிறதுக்கு பிள்ளைகளை முடிஞ்ச மட்டும் கடன் வாங்காம படிக்க வைக்க பாருங்க. பேங்க்ல கடனை வாங்கி படிக்க வச்சீங்கன்னா என்னன்னு சொல்றீங்கன்னா, கல்வி அப்படிங்கிறது 4ஆம் பாவம், உயர்கல்விங்கிறது 9ஆம் பாவங்க. இந்த 4ஆம் பாவம் கல்விக்கு கடன் வாங்கினீங்கன்னா கடன் வாங்குறது 6ஆம் பாவம். இதுக்கு முன்பிறகு 4ஆம் பாவம்ன்றதுனால கடன் வேகமா அடையாது. அதே மாதிரி உயர்கல்விங்கிறது 9ஆம் பாவம், பணம்ன்ற 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமா இருக்கிறதுனால பாருங்க, இந்த 2ஆம் பாவத்துக்கு பார்த்து 8ஆம் பாவம் 1 2 3 4 5 6 7 8 பாருங்க, இதே 9ஆம் பாவம். அப்ப இந்த உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கு பணம் வாங்கினா கடன் சீக்கிரமா அடையாது. எத்தனை பெற்றோர்கள் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாது இல்ல. அதனால முதல்ல கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்கணும். ஆஹா வாங்கிட்டோம் சந்தோஷப்படுறோம். அந்த சந்தோஷம் பெரிய நீடிச்சிருக்காது. நீங்க அதே அந்த பொருளை வாங்குறதுக்கான வழி என்னன்னு பார்த்து அந்த பொருளை நீங்க வாங்கிட்டீங்க, கடன் வாங்கிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, கிடைச்சிருக்கீங்க. இவ்வளவுதாங்க. இந்த அருளை யார் கொடுக்குறா அப்படின்னா அந்த வரி அனுபவத்துல பிறந்ததுக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த குபேருடைய அருளும் கிடைக்கும். குபேரன் படத்தையும் வச்சு நம்ம கும்பிடலாம். குபேரன் ஏன் வடக்கு நோக்கி வடக்கு நோக்கி சார்ந்தவர்னா வடக்கு பக்கம் தான் இமயமலை இருக்கு, அங்கதான் அவர் அங்கிட்டு இருக்காரு. அதனால வடக்கு நோக்கி படத்தை வைங்கலாம் சொல்றாங்க. ஆக நம்ம இந்த ஆடம்பரமான பொருளை வாங்குறது இது எல்லாம் நம்ம நிப்பாட்டிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியத்துல பின்னாடி அதனால என்ன வருமானம் வரும் அப்படின்னு சிந்திச்சா நீங்க அதுக்கு தப்பிக்கலாம். எது இருந்தாலும் இல்லைனாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு இருங்க. அப்ப இயற்கையாவே உங்களுக்கு அந்த செய்யக்கூடிய வேலையில எப்படி செய்யறது, எப்படி செஞ்சா வெற்றி அடைய முடியுங்கிறத ஒரு கோல் உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு வழிகாட்டியா இருப்பீங்க. உங்களுக்கே நீங்க குரு. எல்லோரும் திறமையானவங்க, நல்லா தெரிஞ்ச திறமை இல்லாதவங்க யாருமே இல்லை. அந்த வழியை தெரியாம
அதை கடைபிடிக்காம இருக்கிறது அங்க அவங்களுடைய திறமை பலிக்காம போயிடும். ஆக எல்லோரும் திறமையானவர்களே, அது சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னா வெற்றியை தேடும் மக்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம மக்கள் சென்ற மனமெல்லாம் அவங்க போய் இருக்கிற இடத்த சிறப்பாக்கிட்டு வர்றாங்க. அதனால ஒரு தமிழர் பேர் எங்கெங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்பேற்பட்ட அறிவும் திறமையும் கொண்ட இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்கள் ஆகிய நாம் ஒரு கோல், நான் இதை செய்வேன், இதே தீர்வேன், அதற்கான -பாயிண்ட் வரை டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத செய்யாம பணம் சேர்க்கறதுக்கு மட்டும் என்ன வரையும் சொல்லி பார்த்து நம்ம பணத்தை சேர்ப்போம். இப்ப ஜோதிட ரீதியா பார்ப்போம். ஜோதிட ரீதியா பொதுவாவே நீங்க நம்ம என்ன சொல்றோம், இந்த இப்படி செஞ்சா பணம் வரும், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சாமி கூட்டா பணம் வரும், இந்த நட்சத்திரத்துல இப்படி செய்யணும் பணம் வரும், கோடீஸ்வரன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆயிடுவேன். இதெல்லாம் பார்த்து எத்தனை பேருங்க கோடீஸ்வரன் வந்தாங்க? ஒரு தந்தை மகனுக்கு வழிகாட்டியா இருக்கணும், ஒரு குரு தன் சீடனுக்கு வழிகாட்டியா இருக்கணும், ஒரு ஜோதிடன் எல்லோருக்கும் வழிகாட்டியா இருக்க வந்து உண்மையான ஜோதிடன். அதனால ஆசை வார்த்தை காட்டி உங்களுக்கு சொல்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாம் இருக்கும் வரை நல்லதை செய்வோம். இப்போது ஜோதிட ரீதியா குரு என்பவர் நம்மளுக்கு பணத்தை கொடுப்பவர், எல்லோருக்குமே, உலகத்துல இருக்க அத்தனை பேருக்கும். அமெரிக்காவில் இருக்க பிரதமருக்கு வரைக்கும் அவரே பணம் கொடுக்கணும். இந்த சுக்கிரனும் அதே மாதிரி. இந்த 2 பேரும் தாங்க நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. இந்த 2 பேரும் கெட்டு போயிட்டாங்கன்னா இவங்களுடைய காரகம் என்னன்னா பணத்தை கொடுப்பவர்கள் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேரும் ஜாதகத்துல அதை கொடுக்கக்கூடிய வலிமை இழந்து விட்டால் ஒரு ஜாதகரால் அதை சேமிக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிடும். சரிங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜோதிட ரீதியா சொன்னா நிறைய விளக்கம் சொல்லணும். சரி, அது ஒரு பக்கம் எடுங்க. பணம் வர்றது எதுங்க? உங்க லக்னம் எதுவோ, மேச லக்னம் வந்தா இது 2வது வீடுங்க, சிம்ம லக்னம் வந்தா இது 2வது வீடுங்க, இதை விருத்தி லக்னம் வந்தா இது 2வது வீடுங்க. 2வது வீடு தாங்க பணம். இந்த பணம் உங்களுக்கு உங்க லக்னத்துக்கு 2வது வீட்டுல இருக்கிற நட்சத்திரம் எதுவோ அதுதாங்க உங்களுக்கு பணத்தை தர போகும். அந்த நட்சத்திரம் நீங்க பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்துல இருக்கும், அது 2வது வீடு. அந்த 2வது வீட்டுடைய நட்சத்திரம் 4வது வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பணம் சேர்ந்துட்டே இருக்கும். இப்ப இதுவே இந்த 2வது வீட்டுக்குள்ள இருக்க நட்சத்திரம் வந்து குருன்னு வச்சுக்கோங்க, பணத்தை நிறைய கொடுப்பாரு. அது என்ற நட்சத்திரம் புதன் வச்சுக்கோங்க. அந்த புதன் அப்படிங்கிற காரகம் வியாபாரத்துல திறமையா வியாபாரம் செய்து பணத்தை சேர்ப்பாங்க. இல்ல 4வது வீடு அப்படிங்கிறது சொத்து. இந்த சொத்துங்கிறது சுக்கிரன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு அழகான வீடு கட்டுவீங்க. 4வது வீடு 2வது வீடு நட்சத்திரத்துல இருந்து உப நட்சத்திரமோ உங்களுக்கு 6வது வீடோ அல்லது 10வது வீடோ இருந்தா அழகான வீடு கட்டுவார். ஆக எங்க சுத்தி இந்த குருவும் சுக்கிரனும் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்துல. அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு 2வது வீடு, இங்க இருக்கிற நட்சத்திரம், அதுல உள்ள உப நட்சத்திரம் நல்லா இருக்கும். இவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஜாதகத்துல அது இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பாக்குறது? கையில எழுதி பார்த்தா ஒரு நாள் ஆகும், கணினியில போட்டு பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துல உங்க ஜாதகத்தை கணிச்சு தனியா எடுத்து அது என்னென்ன சூழ்நிலை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதற்கான சூழ்நிலை என்ன, நம்ம பணம் வர்றதுக்கான ஒரு மோதிரம் போடலாமா, போடலாம். அது உங்க ஜாதகத்துல அந்த அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு மோதிரத்தை போட்டோம்னா ஒரு பணம் வரும். அதே மாதிரி இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த குபேரனுடைய ஆசையும் நமக்கு வேணும். பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது குபேரன். அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன, எல்லாரும் கோடீஸ்வரன், எல்லாரும் பணம் சம்பாதிக்கலாம். ரொம்ப கஷ்டம் இல்லை. அந்த வழிமுறையோட போனா ஈஸியா ஜெயிக்கலாங்க. இது மட்டும் இல்லை, எந்த விஷயத்தையும் வழிமுறையோட போனா ஈஸியா ஜெயிக்கலாம். அதனால நான் சொல்றேன், எல்லாருக்கும் திறமை இருக்கு. அவங்க திறமைய எது பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதற்கான வழியை அவங்களுக்கு வழிகாட்டுறது ஜோதிடர். அந்த வழியை எங்கனால சொல்ல முடியும். அதுக்கு நீங்க பொறுமையா ஜாதகத்தை பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. நிதானமா பிறந்த ஊரு, பிறந்த நேரம் எல்லாம் கொடுத்து, எந்த வருஷம் மாசம் தேதி கொடுத்து அதை நம்ம ஜாதகத்தை கணிச்சு அதுக்கு ஒரு பலன் சொல்லுவோம். இந்த ஜாதகத்தை அனுப்பி விட்டுருவோம் உங்களுக்கு. ஆக இந்த வரியான் யோகம் என்பது யாருக்கெல்லாம் அந்த யோகத்தில் பிறந்திருக்கின்றோ, யாரெல்லாம் வேறுடைய ஆற்றல் உங்களுக்கு இருக்கோ, சிவனின் அருள் யாருக்கெல்லாம் இருக்கோ, யாரெல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களோ அவங்க பூரா வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றி அடைவார்கள் என்று சொல்லி என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.